அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு சந்தோஷமான நாள், மிகவும் சந்தோஷமான நாள். நிறைய பேர் அச்சீவர் எல்லாம் பேசிட்டே இருந்தாங்க. பேசும்போது பாத்தீங்கன்னா யாருமே அவங்க கஷ்டப்பட்டதை எதுவுமே சொல்லவே இல்லை. எல்லாருமே இந்த சக்சஸை கொண்டாடுறதான் பேசினாங்க. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நானுமே பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்ட்ல கிட்டத்தட்ட 30 வருஷமா இருக்கிறேன். 96ல் டிகிரி முடிச்சேன். 2026 ஆயிட்டு 30 வருஷம் இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். ஒரு எக்ஸாம் பாஸ் பண்றது போது நம்ம யாருமே தெரியாது. பாஸ் பண்ண அந்த ஒரு டே நம்ம அப்படியே மாத்தி காட்டும். எல்லாருமே நம்மளை அப்ரிசியேட் பண்ணுவாங்க. நிறைய பேர் நம்மகிட்ட வந்து பேசுவாங்க. நம்மகிட்ட பேசாத ஆட்கள் நம்மகிட்ட வந்து பேசுவாங்க. நிறைய அந்த ஒரு நாளுக்காண்டி எவ்வளவு நாள் கஷ்டப்படலாம். ஏன்னா அந்த ஒரு நாள் ரொம்ப முக்கியமான நாள். பாஸ் பண்ண பிறகுதான் நம்ம வெளியே தெரியும். அந்த ஒரு நாளுக்காண்டி நம்ம என்னன்னாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், என்னன்னாலும் செய்யலாம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய டேஸ் வரும். ஏன்னா திருமண நாள் வரும், வீடு கட்டுவோம், புது ட்ரெஸ் எடுப்போம், நிறைய இதுல எடுத்துட்டு இருப்போம். ஆனா இந்த சந்தோஷம் கிடைக்குமானா கிடைக்காது. இந்த பாஸ் பண்ண உடனே நம்ம பெரிய ஹீரோசமா இருப்போம். நிறைய பேர் நம்மள வந்து வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னுக்கிட்டு பேசின பொண்ணு கூட சொன்னாங்க. நிறைய பேர் எனக்கு கை கொடுக்குறது, எங்க ப்ரொபோசல் இது பண்ணது எல்லாமே இது வந்து பாஸ் பண்ண உடனே நம்மளுக்கு பயங்கரமா கிடைக்கும். அந்த ஒரு டேக்காண்டி நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். அந்த கஷ்டத்தை யாருமே சொல்லல. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஏன்னா அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 வகையான பீப்புள் இருப்பாங்க. ஒன்னு யாருன்னா அச்சீவர்ஸ். ஏன்னா அச்சீவர்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்க, உங்க இலக்கை வந்து இன்னும் நீங்க போடணும். இப்ப நீங்க ஒரு கிளர்க்கு அப்பாயின்மெண்ட் ஆயிருக்கீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா பிஓ, ஆர்பிஐ அசிஸ்டன்ட் போட்டிருப்பாங்க. ஆர்பிஐ அசிஸ்டன்ட்லாம் எஸ்பிஓ பிஓ ஒரு பையனுக்கு கிடைச்சே லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ஆர்பிஐ அசிஸ்டன்ட் தான் போய் ஜாயின் பண்ணலாம். ஏன்னா எடுத்த உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குவார்டர்ஸ் கொடுத்துருவாங்க. அதுல ஒரு நேம் போர்டு, பெரிய போர்டு கொடுத்துருவாங்க. ஒரு பக்காவான ஒர்க். அதனால அடுத்த எக்ஸாம் என்னன்னு பாருங்க. ஏன்னா எய்ம்லெஸ் லைஃப் இஸ் யூஸ்லெஸ் லைஃப் அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட் ஒரு எய்ம் வச்சுக்கிறீங்க. அதை நோக்கி டிராவல் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா அதனால படிப்பை விட்டுறக்கூடாது. இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் என்னன்னா நெக்ஸ்ட் எக்ஸாம் நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்காண்டி தயாரா இருப்போம். இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டோம்னா கண்டிப்பா சக்சஸ் தான். தோல்விங்கிற வார்த்தையே கிடையாது. அதனால நீங்க அழுத்தி படிக்கணும். உங்களுக்கு என்ன குறைகள்? இப்ப நீங்க பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா மேக்ஸ் படிக்க போறீங்க. மேக்ஸ் போட்டு பார்க்க திரும்ப வந்துட்டே வரும். ரீசனிங் பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ரீசனிங் சொல்லிட்டு இப்போ அதுதான் ஸ்ட்ரக்லா பேஸ் பண்றாங்க. அதுல என்கே பாண்டேன்னு ஒரு புக் உண்டு. அது கைடு மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கிடணும். இங்கிலீஷ்க்கும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் சேர்த்து நியூஸ் பேப்பர் ரீடிங் டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் வந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டே இருக்கும். கண்டிப்பா இந்த ஃபீல்டு நமக்கு வந்து சக்சஸ் கொடுக்கும். பொதுவாக பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணவங்களை விட பாஸ் பண்ணாம நெக்ஸ்ட் பாஸ் பண்ண இருக்கும் மாணவர்கள் தான் ரொம்ப முக்கியம். இதுல வந்து ஒரு 3 வார்த்தைகள் வந்து நம்ம பயன்படுத்தவே கூடாது. இந்த ட்ரை பண்றேன்னு சொல்லவே கூடாது. ஒரு விஷயத்த சிலவங்க சொல்லுவாங்க முயற்சி பண்ணி பாரு அப்படிம்பாங்க. முயற்சியும் பண்ணக்கூடாது. ஒண்ணும் முடியும், அவ்வளவுதான். முயற்சி பண்றேன்னு சொன்னாவே நமக்கு ஒரு ஆப்ஷன் வைக்கிற மாதிரி அது. கிடைச்சாலும் ஓகே, கிடைக்கலனாலும் ஓகே, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கண்டிப்பா நம்மளால முடியும். இந்த ட்ரை பண்ற வார்த்தையை நம்ம வந்து பயன்படுத்தவே கூடாது. ரெண்டாவது ஒரு வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. டுமாரோன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. நாளைக்கு நான் வந்து பாத்துக்கிறேன், நாளைக்கு டெஸ்ட் போட்டுக்கிறேன், நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கிறேன், நாளைக்கு பாத்துக்கல, அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தவே கூடாது. மூணாவது வந்து டயர்ட் ஆயிட்டேன்னு சொல்லுவாங்க. இந்த டயர்டானவங்க யாருமே சக்சஸ் ஆன பீப்புள் டயர்டுங்கிற வார்த்தை பயன்படுத்தவே மாட்டாங்க. டயர்டா இருக்கு இந்த வார்த்தை யாருமே பயன்படுத்தக்கூடாது. 3மே டீ தான். ஏன்னா ட்ரெயின், டுமாரோ, டயர், இந்த 3 வார்த்தையுமே படிக்கிறவங்க வந்து பயன்படுத்தவே கூடாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நேரத்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி ரிசல்ட் வந்துருந்துச்சு. அதுல ஒரு பொண்ணு வந்து தமிழ்நாட்டுல இந்தியா லெவல்ல 2nd ரேங்க் எடுத்திருக்காங்க. வாடிப்பட்டியில் உள்ள பொண்ணு. அவ அப்பா வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, என் பொண்ணு வந்து நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. அப்ப இங்க படிக்கிறவங்களும் பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றோமோ அதுக்குதான் ஒரு போனஸ் என்ன கேட்டீங்கன்னா அப்பாயின்மெண்ட். அப்போ ஒரு 5 வருஷமா அந்த பொண்ணு வந்து தீபாவளிக்கு வீட்டுக்கு வரல, பொங்கலுக்கு வீட்டுக்கு வரல, எதுக்குமே வீட்டுக்கு வரல. அந்த அளவுக்கு ஸ்டடின்னு இருந்ததுதான் இன்னைக்கு இந்தியா லெவல்ல பாத்தீங்கன்னா 2nd ரேங்க் வந்திருக்காங்க. அப்ப இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த சாக்ரிஃபைஸ்ங்கிற வார்த்தையை நம்ம மறந்துடவே கூடாது. சாக்ரிஃபைஸ் நம்ம நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும், நிறைய பண்ணுவோம். ஏன்னா நான்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது என் சொந்தக்காரங்க எனக்கு எதிரி ஆகிட்டான். இன்னும் வரைக்கும் எனக்கு சொந்தக்காரங்களே கிடையாது. யாருக்கே அப்போ உள்ள பகை இன்னும் வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகி போயிட்டே இருந்துட்டு. அப்ப நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம். அந்த சாக்ரிஃபைஸ் என்ன கேட்டீங்கன்னா சக்சஸ் லீட் பண்ணும். அதனால சாக்ரிஃபைஸ்ங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அதில் சாக்ரிஃபைஸ் பண்ணிருங்க. இந்த படிப்புக்குன்னு வந்த பிறகு எவ்வளவு குயிக்கா வேலைக்கு போறோமோ அவ்வளவு சீக்கிரம் போயிடும். எல்லாமே என்னுடைய லைஃப்ல நான் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாமே நியூட்டன் தேர்ட் லா தான். எவ்ரி ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ரியாக்ஷன். நம்ம எவ்வளவு வேகமா படிக்குமோ அவ்வளவு வேகமா வேலை கிடைக்கும். நம்ம மெதுவா படிச்சா மெதுவா வேலை கிடைக்கும், வேகமா படிச்சா வேகமா வேலை கிடைக்கும். எல்லாமே நியூட்டன் தேர்ட் லா தான். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு யூனிவர்ஸும் சப்போர்ட் பண்ணும். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த முந்தி வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் போவேன், காலையில ஒரு ஸ்விம்மிங் பூல்ல குளிக்க போவேன். அப்ப என் பைக்கை வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டும் போது அது கவர்மெண்ட் இடம், இருந்தாலும் ரொட்டீனா அந்த பைக்கை காலையிலேயே போய் நிப்பாட்டுவேன். அது ஏன் இடம் மாதிரி நினைச்சிட்டு விட்டுட்டு இருப்பேன். ஒரு நாள் பாத்தீங்கன்னா பைக்கை கொண்டு நான் விடும்போது பாத்தீங்கன்னா இன்னொருத்தன் பைக் கையில நிக்குது. எனக்கு பயங்கர கோபம், நம்ம இடத்துல ஒருத்தன் பைக்கை விட்டானே அப்படின்னு. நம்ம இடம்லாம் கிடையாது, இருந்தாலும் அவன் எப்படிதான் பைக் எடுக்கான்னு பாப்பான்னு சொல்லிட்டு அவன் எடுக்காத அளவுக்கு பின்னாடி என் வண்டி விட்டுட்டேன். என் வண்டி புல்லட்டு கொஞ்சம் வெயிட்டா இருக்கும், குறுக்க வேற விட்டுட்டேன், சைட்ல வேற போட்டேன், எடுக்க முடியாது. நான் போய் ஸ்விம் பண்ணிட்டு வெளியே வரேன், என் வண்டிக்கு பிறந்தாடி ஒருத்தன் விட்டுருக்கான். இதுதான் நியூட்டன் தேர்ட் லா. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நமக்கு நடக்கும். அதே மாதிரி நம்ம வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணணும், அந்த ஒரு எண்ணம் மட்டும் தான் இருக்கும். இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பொறுமை ரொம்ப அவசியம். நிறைய பேர் சொன்னாங்க நான் 4 வருஷம் இல்ல 3 வருஷம் இருக்கிறதே வெற்றி தான். உங்க கூட இருந்து எவ்வளவு பேர் நவுண்டு போயிருப்பாங்கன்னு பாருங்க. அதனால கண்டிப்பா வந்து இதுல வெற்றிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும், இல்ல கிடைக்காம இருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஐபிபிஎஸ் கிளர்க்ல பாத்தீங்கன்னா 184 அப்பாயின்மெண்ட், ஸ்டேட் பேங்க்ல பாத்தீங்கன்னா ஒரு 67 அப்பாயின்மெண்ட், ஆர்ஆர்பி பிஓ பாத்தீங்கன்னா ஒரு 52 அப்பாயின்மெண்ட், ஏற்கனவே நிறைய அப்பாயின்மெண்ட். எங்க நாங்க இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 21 வருஷம் ஆயிடுச்சு. 21 வருஷத்துல இந்த வருஷம் மட்டும் பேங்கிங்ல மட்டும் ஒரு 1000 அப்பாயின்மெண்ட் கிராஸ் ஆயிருக்கு. இதுக்கு முழு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா ராஜா. சரியான ரிசல்ட். அன்னைக்கு கூட யோசிச்சிருந்தா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது சொல்றாங்க, என்ன நீங்க கடுமையா ரிசல்ட் எடுத்துட்டு இருக்கீங்க பேங்கிங் சைட்ல, உங்களுக்கு வெளியே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப சொல்லிட்டு ராஜாவை சொல்றோம், ராஜாவுடைய உழைப்பு தான் அது மெயின் காரணம். முந்தியாட்டு பாத்தீங்கன்னா சில கிளாஸ் உண்டு, அதை கூட நான் கூட நினைச்சு பார்ப்பேன். மார்னிங் வந்து 2 பேரை பிரிச்சு வச்சிருப்போம். அவர் ஒரு பேஜ் எடுப்பாரு, நான் ஒரு பேஜ் எடுப்பேன், 2 பேரும் போட்டி போட்டு எடுப்போம். காலைல 5 மணிக்கு வந்துருவோம். அதுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க, நமக்கு ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க. 2 பேரும் சண்டை போட்ட மாதிரி இருக்கும். நாங்க இந்த சார் பேஜ் அந்த மாதிரி வாய்ப்பு எனக்கு விட்டு போச்சு. இப்ப வந்து ஏன் விட்டு போச்சுன்னா எனக்கும் சேர்த்து ராஜா வந்து இழுத்து கொண்டு போயிட்டு இருக்கான். மெட்டீரியல் ரெடி பண்றான். ஒரு மேடம் சொன்னாங்க மெட்டீரியல் எப்படிதான் ரெடி பண்றாங்கன்னு தெரியல. ஃபுல் நான் பக்கமே போனது கிடையாது. ஃபுல்லா ரெடி பண்றான். காலையில ஒரு 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்றான், நைட் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்றான். ராஜாவுடைய கடின உழைப்புக்கு ஈக்குவல் எதுவுமே கிடையாது. அவனுடைய என்ன கேட்டீங்கன்னா ஒரு ரெமுனரேஷன் கிடையாது. நீங்க பாஸ் பண்ற சார் அப்படின்னு சொன்னாலே எனக்கு போதும். நான் கூட இன்னைக்கு ஒரு ட்ரீட் கேட்கணும்னு வச்சிருக்கேன். எல்லாரும் இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சார்லர் ட்ரீட், அந்த ஒரு எண்ணத்துக்காண்டி கடுமையான உழைப்பு. 2வது இந்த எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு ஒரு பொண்ணு கடைசி பேசணும்னு சொல்லிட்டு போனாங்க, கம்பல்சரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதுதான் என்ன கேட்டீங்கன்னா இந்த எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு நமக்கு கரெக்டான ஒரு பர்பஸ் இருந்தா போதுங்க, பாஸ் பண்ணிடலாம். பர்பஸ் என்னன்னாலும் இருக்கலாம், கல்யாணம் முடிக்கலாம்னு இருக்கலாம், வீடு கட்டலாம்னு இருக்கலாம், ஏதோ ஒரு அம்மா அப்பாவுக்கு சம்பாத்தியம் பண்ணி கொடுக்கலாம்னு இருக்கலாம், ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கணும். நான் ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பையன் எங்க மெட்ராஸ்ல ஒரு ரூம் விட்டானா, அந்த பையன் வந்து கடுமையா படிப்பான். என்ன தலைவர இப்படி படிக்கீங்க, நாங்களாம் எப்படி வேலைக்கு போறது, கொஞ்சமாட்டு ஃப்ரீ பண்ணுங்க அப்படிம்போம். கேட்கவே மாட்டான், கடுமையா படிச்சுட்டே இருந்தான். அப்ப வந்து ஒரு ரிசல்ட் வருது, அவனும் பாஸ் நானும் பாஸ், ட்ரைனிங்ல பாக்குறோம். நீங்க என்ன தலைவர வெறித்தனமா படிச்சீங்க அப்படின்னு கேட்டான். எங்க அம்மாவுக்கு வந்து ஹார்ட்ல ப்ராப்ளம், ரயில்வேல வேலைக்கு சேர்ந்தா பெரம்பூர் ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரீ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். அப்ப ஃப்ரீ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வேணா நான் ரயில்வே வேலைக்கு போகணும். அந்த ஒரு பர்பஸ் காண்டி ஒரே அட்டம்ப்ட்ல அடிச்சு போயிட்டான். அப்ப இந்த பர்பஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நேற்று பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன். எனக்கும் நான் நிறைய பர்பஸ் வச்சிருப்பேன் காலையிலேயே. நேற்று மட்டும் பாத்தீங்கன்னா வரும்போது ட்ரெயின்ல இருந்து இறங்கும் போது மட்டும் இன்னைக்கு காலையில பர்பஸே இல்லை அப்படின்னு வீட்டுக்கு போறேன், தூங்கிட்டேன். ரொம்ப லேட்டா தான் எழுந்திரிச்சேன். அப்ப பர்பஸ் இருந்தா தூங்குவோமா? தூங்க மாட்டோம். இப்ப ஒரு ஃபிளைட் இருக்குது, நமக்கு எல்லாம் ட்ரெயின் இருக்குது, காலையில 3 மணிக்கு ட்ரெயின் இருக்குது, 3 மணிக்கு ஃபிளைட் இருக்கு. யாராவது தூங்குவோமா? 2 மணிக்கு ஆட்டோமேட்டிக்கா எழுந்திரிச்சிருவோம். இல்ல நாளைக்கு நம்ம ஒரு டூர் போறோம், நைட்டு பாத்தீங்கன்னா அலாரம் கிளாக்லாம் வைக்க வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா எழுந்திரிச்சிருவோம்.
அப்ப இந்த எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு நம்ம தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா பர்பஸ் மட்டும்தான், வேற ஒண்ணும் கிடையாது. மத்தபடி இப்ப நிறைய லாஸ்டா ஒரு மேடம் பெங்களூர்ல இருந்து பேசினாங்க, நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க, நிறைய பேர் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. இன்னைக்கு காலையில வரும்போது நியூஸ் பேப்பர் படிச்சேன். நியூஸ் பேப்பர் படிக்கும்போது ஒரு பையன் சத்தீஸ்கர்ல ஐஏஎஸ் வாங்கியிருக்கான். என்ன சார் நிறைய பேர் தான் ஐஏஎஸ் வாங்கியிருக்காங்களா, அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். நானும் அப்படி நினைச்சு அதை வாசித்தேன். அந்த பையனுக்கு கேன்சர். இந்த கேன்சருங்கிற வியாதி எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்னு, ஏன்னா நம்ம என்னைக்கு சாக போறோங்கிறது தெரியும். அப்ப எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்னு இருக்காங்க. அந்த பையன் கேன்சருங்கிற ஒரு இதை வச்சு அதுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு எக்ஸாமுக்கும் படிச்சிருக்கான். இது அவனுக்கு மிகப்பெரிய ஒரு, யாருக்கும் இந்த மாதிரி கவலை இருக்காது. ஏதோ பணம் இல்லாம இருக்கும், அல்லது அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். இது அவனுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துலயே உட்காந்து படிச்சிருக்கான். அடிச்சு நீங்க பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் ரேங்க் வாங்கியிருக்கான். இதுக்கு மேல யாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்க போறதே கிடையாது. இந்த மாதிரி சாதிக்கிற யாருமே கஷ்டத்தை சொல்லவே மாட்டாங்க. இப்ப பாஸ் பண்ண யாராவது கஷ்டத்தை சொன்னாங்களா, சொல்ல மாட்டாங்க. கஷ்டத்தை சொல்றவங்க சாதிக்கவும் மாட்டான். அதனால நீங்க எல்லாமே ஃபியூச்சரா உட்காந்து படிக்கிறவங்க டெய்லி உங்க லெவலை கூட்ட பார்க்கணும். லெவலை கூட்டுறதுக்கு மெயின் இது என்ன கேட்டீங்கன்னா நியூஸ் பேப்பர் நல்லா ரீட் பண்ணிடுங்க. நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா ராஜா சார மாதிரி ஒரு சார் உங்களை கைட் பண்ணி கூட்டிட்டே போவாங்க. ஆனா நீங்க ரெடியா இருக்கணும். அதனால உட்காந்து படிக்க. இன்னைக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மார்ச் 8 மகளிர் தின வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. ஆக்சுவலா இன்னைக்கு வரவங்களுக்கு காலையிலேயே நான் நியூஸ் பேப்பர் படிப்பேன். காலைல படிக்கும் போது அந்த மகளிர் தினம் எதுக்கு மார்ச் 8 கொண்டாடுறாங்கன்னு சொல்லி பார்த்தேன். ஆக்சுவலா 1910 டென்மார்க்குடைய கேபிட்டல்ல அங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு போராட்டம் பண்றாங்க. மகளிருக்கு உரிமை வேணும்னு சொல்லிட்டு கிளாரி அப்படின்னு ஒரு பெண்மணி போராட்டம் பண்றாங்க. அதன் விளைவை என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா பிப்ரவரியில இருந்து மே அந்த 4 மாசத்துக்குள்ள வரக்கூடிய சண்டை, ஏதாவது ஒரு சண்டை, அதுல மகளிர் தினம் கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1914 பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகுது. அன்னைக்கு மார்ச் 8 மகளிர் தினம் கொண்டாடி இருக்காங்க. இந்த போர்னு வரும்போது ஆண்கள் போருக்கு போறாங்க, இறந்து போயிருவாங்க. அப்ப யாரு பாதிக்கப்படுறாங்கன்னா பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. அப்ப இந்த குழந்தைகளுக்கு, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் சாப்பாடே கிடைக்கல. சாப்பாடு ரொட்டியே கிடைக்கல. அப்போ 1917 பாத்தீங்கன்னா அந்த ரொட்டிக்கான ஒரு போராட்டம். ரொட்டி மீன்ஸ் என்னன்னா சாப்பாடுக்கான போராட்டம். பெண்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து போராடுறாங்க. மார்ச் 8 என்ன போராடுறாங்கன்னா மகளிர் தினம் வேணும்னு சொல்லி போராடல, போரை நிறுத்த அப்படின்னு சொல்லி போராடுறாங்க. ஏன்னா போர்ல பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டீங்கன்னா மகளிரும் குழந்தைகளும் தான். இப்ப கூட ஈரான் போர் போயிட்டு இருக்கு, ஒரு ஸ்கூல்ல போட்டாங்க 125 குழந்தைங்க இறந்து போயிட்டாங்க. பெண்களும் நிறைய பாதிக்கப்படுவாங்க. அப்ப அதை நினைவு பண்ணதான் ரஷ்யாவில் நடந்துச்சு. இந்த போராட்டம் எங்க நடந்ததோ ரஷ்யாவில் நடந்துச்சு. 1917 மார்ச் 8 இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மார்ச் 8 மகளிர் தினம் கொண்டாடிட்டு இருக்காங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மகளிருக்கு எம்பவர், அதிகாரம் அளித்தல். இப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு அம்மா நல்லா பேசுறாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஆண் பெண் சமமா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஆண் பெண் சமங்கிறதுக்காண்டி தான் பாத்தீங்கன்னா மார்ச் 8 மிகப்பெரிய போராட்டம் 1917 கொண்டாடுறது. வருஷம் கொண்டாடி இன்னைக்கு அதை கொண்டாடிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே வாழ்த்துகள். இந்த பேங்க் வேலைக்கு போறீங்கன்னா அது ஒரு ரெஸ்பான்சிபிள் ஜாப். ஏன்னா பேங்க் வேலைங்கிறது ஒரு முக்கியமான வேலை. மற்ற வேலைக்கும் பேங்க் வேலைக்கும் என்ன வித்தியாசம் லைட்டா தெரிஞ்சுக்கிடணும். பேங்க் வேலை டே டு டே. அன்சஸ்டிக்கு போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க லீவ் போட்டீங்கன்னு வச்சீங்களா, அந்த வேலையை நீங்க தான் பார்க்கணும். மறுநாள் ஒரு வாரம் நீங்க வரலன்னா ஒரு வாரம் சேர்த்து வச்சு நீங்க தான் பார்க்கணும். இன்னைக்கு கேசியரா போயிருக்கீங்க, நீங்க வரலன்னா இன்னொருத்தர் கேசியர் ஆகுவாரு, அவர் வேலையை முடிச்சிருவாரு. இங்க கூட பாத்தீங்கன்னா பிரதீப்னு ஒருத்தர் 2014 யூனியன் பேங்க்ல போனா அவனை கேட்ட கேள்வி தான் கேட்டேன், நீ எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போக அப்படின்னு கேட்டேன். சார் நான் 4:30 போயிடுவேன் சார் அப்படின்னு சொன்னான். அப்ப அண்ணன்னைக்கு வேலை அண்ணன்னைக்கு முடிஞ்சிட்டுனா நமக்கு ஈஸியா முடிஞ்சிடும். அதனால அது நல்ல வேலை. ஏன்னா வீட்டுக்கு போகும்போது போனோம்னா ஃப்ரீயா போயிடலாம். ஏன்னா அதனால எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என்கிட்ட கேட்டீங்கன்னா பின்னாடி பாத்தீங்கன்னா பயங்கர உழைப்பு இருக்கு. உங்களுக்கு வெற்றி பெற்ற எல்லாருக்குமே அந்த உழைப்பை யாருக்கும் பங்கு போட்டுல கொடுக்க முடியாது. நீங்க வெளியே சொல்லாம இருக்கலாம். இந்த உழைப்பு நான் அப்படி படிச்சேன்னு சொல்லாம இருக்கலாம். பயங்கர உழைப்பு இருக்கு. அடுத்தவனுக்கு வேலை பார்க்கறது ஈஸி. அடுத்தவனுக்கு வேலை பார்க்கணும் ஒரு 10 to 8 மணி அப்படின்னு வேலை பார்த்துட்டு ஓடிடலாம். இது நமக்கே நம்ம வேலை பார்க்கிறோம். 3 மணிக்கு எழுந்திரிச்சாலும் இந்த நேரத்துல இருக்கும், 12 மணிக்கு எழுந்திரிச்சாலும் இந்த நேரம் இருந்தாலும் எல்லா டைமும் இதே திமில இருக்கும். வேலை கிடைக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்படியாவது வேலை கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் திங்க் பண்ணிட்டு இருப்போம். அதனால உட்கார்ந்து படிச்சதுக்கு நல்ல வாழ்த்துக்கள்.
இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுல எனக்கு தெரிஞ்ச 2 டைப் ஆஃப் பீப்புள் தான். அதுவும் பிரதீபை பார்த்தவங்க தான் ஞாபகம் இருக்கு. ஆக்சுவலா எக்ஸாம் எழுதிட்டு வந்த உடனே 2 கேங் இருப்பாங்க. ஒரு கேங் என்ன பண்ணுவாங்கன்னா பரீட்சை ஈஸி அப்படிம்பாங்க. இன்னொரு கேங் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் பரீட்சை ரொம்ப டஃப்பா இருந்துச்சு, கஷ்டமா இருந்துச்சு அப்படிம்பாங்க. அப்போ ஒரு நாள் பரீட்சை அவர் ஸ்டேட் பேங்க் எக்ஸாம் நினைக்க மேல கிளாஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். கீழே பிரதீப் நிக்கான். பரீட்சை டைம் இருக்கு கேட்டேன். பரீட்சை ரொம்ப ஈஸி அப்படின்னா இந்த ஈஸியா சொல்றானா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா அவன் வந்து அவனுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் எல்லாம் போட்டுட்டு ஈஸின்னு சொல்லிடுவான். கஷ்டம் சொல்றவன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா தெரியாத கொஸ்டின் வந்து ஃபீல் பண்ணுவான். இதுல யாரு சக்சஸ் ஆவான்னு கேட்டீங்கன்னா ஈஸின்னு சக்சஸ் பண்ண மாட்டான். யாரு சக்சஸ் ஆவா கஷ்டம் தான் சக்சஸ் பண்ணுவான். அப்ப அவன் அப்படி சட்டம் போட்ட இந்த வார்த்தைகள் சொல்லவே கூடாது. நீ கிளாஸ் வேற எடுத்துட்டு இருக்க. ஈஸிங்கிற வார்த்தைலாம் கிடையாது. கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கோம். அதுல ஈஸிங்கிற வார்த்தை புரியாத ஆளுக்கு தான் பண்ணுவாங்க. அதுல இந்த 2 டைப் இந்த ஃபீல்டுக்கு வந்தோம்னா கண்டிப்பா நமக்கு வெற்றி இருக்கு. மாற்றுக்கிறதே கிடையாது. இதுல வந்து நம்ம வந்து பிரில்லியண்டா இருக்கணும் அவசியம் கிடையாது. இந்த ஃபீல்டுல இன்ட்ரெஸ்ட், இன்வால்மெண்ட் இந்த 2 இருந்தா போதும். ஆனா இந்த வெற்றிக்கு வந்து ராஜா சார் வந்து பெரிய காரணம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்ஸ்டியூட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. கீழே வாட்ச்மேன் மகன் சப்போர்ட் பண்ணிருப்பாரு. தண்ணி எடுத்து வைக்கிறவங்க மகன் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. ஆபீசர் சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லாரும் ஒரு டே நம்ம டே தான் அமையாது. எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணாலும் நம்ம டே அமையும். ஏன்னா அப்ப இந்த என்விரான்மெண்டே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கோம். நல்ல வாழ்த்துக்கள். திரும்ப உட்காந்து படிங்க, படிப்பை விட்டுறாதீங்க. ஏன்னா உட்காந்து படிங்க, நெக்ஸ்ட் அடுத்த லெவல். அப்பதான் உங்களுக்கு கமிட்மெண்டோட போன மாதிரி இருக்கும். லைஃபை என்ஜாய் பண்ணுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஒரு எனக்கு பிடிச்ச வார்த்தை என்ன கேட்டீங்கன்னா இந்த டிராவல் ஒரு சின்ன ஒரு இதுதான். அதாவது ஒரு நல்ல மாச சம்பளத்துல ஒரு 10% சேர்த்து வைங்க. வருஷத்துக்கு ஒரு நாள் ஃபேமிலி எல்லாம் கூட்டு போய் டூர் போயிட்டு வாங்க, டிராவல் பண்ணிட்டு வாங்க. ஒரு சின்ன மாற்றம் இருக்கும். பின்னாடி ஒரு 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு மெமரபிள் பாயிண்டா இருக்கும். நல்லா எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இந்த ஒரு டே கேட்டு தான் நீங்க இருந்தீங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஜாயின் பண்ற வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. விட்டுறாதீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ.